ஒரு காட்டில் சிங்கராஜா ஒன்று வசித்து வந்தது. அது தினந்தோறும் காட்டில் உள்ள விலங்குகளை கொன்று தின்று தன் விருப்பம் போல் வாழ்ந்து வந்தது. அதை கண்டாலே மற்ற விலங்குகள் எல்லாம் அஞ்சி நடுங்கும். ஒரு நாள் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தின. புலி அதற்கு தலைமை தாங்கியது. அதுவே ஒரு திட்டத்தை தெரிவித்தது. நம் ராஜா மிகவும் மோசமாகிவிட்டார். இந்த வேகத்தில் போனால் காட்டில் யாருமே மிஞ்ச மாட்டார்கள். இந்த ஆபத்தில் இருந்து நாம் எப்படி தப்புவது? அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. நம்மில் யாராவது ஒருவர் தினமும் சிங்கத்திடம் இரையாக போவோம். இதனால் எல்லாரும் ஒரே நாளில் அழிந்து போக மாட்டோம். எப்படி என் திட்டம்? சரி, இது நல்ல திட்டம்தான். பிறகு புலி சிங்கத்திடம் தங்களுடைய திட்டத்தை சொல்லிட்டு சிங்கமும் அதற்கு ஒப்புக்கொண்டது. தினமும் பகல் 12 மணிக்கு ஏதாவது ஒரு விலங்கு சிங்கத்திடம் போய் அதற்கு உணவாக வேண்டும். இப்படி பல நாள் கடந்தது. ஒரு நாள் முயலுக்கு அந்த முறை வந்தது. ஆனால் அதற்கு இறப்பதற்கு விருப்பமே இல்லை. எப்படியாவது இந்த சிங்கத்தை கொன்று மற்ற விலங்குகளையும் காப்பாற்ற வேண்டும் என உறுதி எடுத்தது. வழியில் எதர்ச்சியாக அது ஒரு கிணற்றை எட்டி பார்த்தது. அதில் தெரிந்த தன் உருவத்தை கண்டதும் உடனே அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. மிகவும் மெதுவாக காட்டில் நடந்து சென்று 12 மணியாகி வெகு நேரம் கழித்து சிங்கத்தை அடைந்தது. பசியால் துடித்து கொண்டிருந்த சிங்கத்துக்கு கோபம் தாங்க முடியவில்லை. ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய்? என் மீது கோபப்படாதீர்கள். நான் கால தாமதமாக வந்தது உண்மைதான். ஆனால் அது என் தவறல்ல. நான் வந்த வழியில் ஒரு பயங்கரமான சிங்கத்திடம் மாட்டிக்கொள்ள இருந்தேன். அதிவேகமாக ஓடி ஒரு புதருக்குள் ஒளிந்து கொண்டு விட்டேன். அது இப்பந்தான் போயிற்று. நானும் உங்களிடம் வந்து விட்டேன். காட்டில் இன்னொரு சிங்கம் இருக்கிறது என்று அறிந்தவுடனே சிங்கத்துக்கு கோபம் தாங்க முடியவில்லை. உன்னை சொல், இன்னொரு சிங்கத்தை நீ பார்த்தாயா? ஆமாம், அந்த சிங்கம் நானே இந்த காட்டிற்கு ராஜா என்று கூட சொன்னது. அப்படியா? செய்தி என்ன ஆணவம்! அதை எனக்கு காட்டு. நானா அதுவா என்று பார்த்து விடலாம். முயல் திரும்பவும் காட்டிற்கு ஓடியது. சிங்கமும் அதை பின்தொடர்ந்தது. காட்டின் மத்தியில் ஒரு கிணறு இருந்தது. அந்த இடத்திற்கு வந்ததும் முயல் நின்றது. இங்குதான், இந்த கிணற்றில் தான் அந்த சிங்கம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நீங்களே எட்டி பாருங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது. சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. தண்ணீரில் அதனுடைய முகமே தெரிந்தது. அது இன்னொரு சிங்கம் என்று நினைத்து கொண்டது. முயலே, நீ சொன்னது சரிதான். இந்த திமிர் பிடித்த சிங்கத்தை இதோ ஒரு கை பார்த்து விடுகிறேன், நீயே பார். கிணற்றில் குதித்து கிணற்றுக்குள் இருந்த சேற்றில் சிக்கி சிங்கம் வெளியில் வர முடியாமல் உயிரிழந்தது. புத்திசாலி முயல் திரும்பி போய் இந்த நல்ல செய்தியை நண்பர்களுக்கு சொன்னது. எல்லா விலங்குகளும் இந்த கெட்டிக்கார முயலை கொண்டாடி மகிழ்ந்தன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.